யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, 18ஆம் பேர் வந்தாச்சு. ஸோ 18ஆம் பேருக்கு எல்லோரும் கலந்த சாதம் தான் பண்ணுவோம். எல்லா கலந்த சாதம் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். நிறையா நம்மளோட வீடியோவில் நிறைய கலந்த சாதம்லாம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கோசரம் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபாலோட் பை இதுவரை போன வருஷம் பண்ணது அந்த இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சலோட வீடியோலாம் நான் எடுத்து கொடுக்க சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பலாப்பழ சக்கரை பொங்கல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? பலாப்பழம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணினா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தான் சீசனில் ரொம்ப நல்லா கிடைக்கிறது பலாப்பழம். அதனால் பலாப்பழத்தை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணலாம். பலாப்பழத்தை இந்த மாதிரி வாங்கிட்டு உரித்து இந்த மாதிரி கொட்டை ப்ளஸ் இந்த தோலி ரெண்டையுமே எடுத்துருங்க, உள்ளே எதுவுமே இல்லாத. இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பச்சரிசி வழக்கம் போல் ரைஸ் குக்கருக்கு அப்பால் 1 கப்பு, அதாவது 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, இவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிறது. வெல்லம் நீங்கள் இதில் 1.5 பங்கு 1.25 பங்கு எடுத்துக்கோங்க போகிறோம். ஏன்னா இந்த பலாப்பழத்துக்கே ஒரு மைல்டு ஸ்வீட் இருக்கும், அது அதோடு செய்கிறதே சரியாக இருக்கும். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை வறுத்துக்கலாம். இது ரெண்டா வறுத்துட்டோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போகிறோம். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன். 1 2 3 4 5 சக்கரை பொங்கல்ங்கிறதே இது குழச்சலாக ஆகணும். 4 கப்பு, 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி, 1/4 கப்பு பயத்தம்பருப்புக்கு 1 கப்பு. ஸோ டோட்டலாக 5 கப்பு விட்டுருக்கேன். இதில் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட கீ விடலாம். இந்த பலாப்பழத்தை இதில் ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்குங்கோ. வதக்கிட்டு இந்த ரைஸோடையே சேர்த்து வேக விட்டுருங்கோ. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பலாப்பழம் இப்போ த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறது எல்லாருக்கும். நல்லா வதக்கிட்டோம். இதை இல்லை ஒரு கொதி வரட்டும். இதை மூடி போட்டு மூடிடலாம். வெல்லம் தனியாக நம்ம ஒரு 1.25 பங்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அதை நல்லா கரைய விட்டு கொதிக்க விட்டு வச்சுட்டு ப்ரெஷர் இறங்கினப்புறம் இதை நல்லா குழச்சிட்டு வெல்லத்தையும் விட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நெய்யும் விட்டு முந்திரி பருப்பும் போட்டு ஜோராக இருக்கும். இது ரொம்ப ஜோராக இருக்கும். இதில் தேங்காயும் ஆட் பண்ணுவோம். தேங்காய் இன்னும் நம்ம இப்போ ஆட் பண்ணல. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெல்லம் விடுறதே தேங்காயும் ஆட் பண்ணுவோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சக்கரை பொங்கல், எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். பலாப்பழத்துக்குனே ஒரு வாசனை உண்டு இல்லையா? அந்த வாசனையோட சக்கரை பொங்கல் வித் தேங்காய் எல்லாமும் போட்டு ரொம்ப அது மாதிரி க்ரீமியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பலாப்பழம் பிடிக்காதவாளே இருக்க மாட்டா. என்ன கேட்டேன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எப்படி மாம்பழமோ அது மாதிரி தான் பலாப்பழமும். இது ஏன் கொதிக்க விடணும் அப்படின்னா, இந்த மாதிரி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது அடியில் அரிசி உட்காந்துட்டோன்னா விசில் வரத்துக்குள்ளே இது எங்கேயாவது அப்படியே அடியில் பிடிச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க, மொத்த சாமானும் கெட்டு போய்டும். அதனால் அது கொதி வர வரைக்கும் நம்ம திறந்து வச்சுட்டு கொதி வந்ததும் மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். எத்தனை விசில் விடணும்னு கேட்டேன்னா 4லேருந்து 5 விசில் நல்லா மீடியம் ஹையில் வச்சு வாங்கிடுங்கோ. நல்ல ஜோராக இருக்கும், குழச்சலாக வரும். அப்போ தான் ஸோ கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஊட்டிடலாம். மீடியம் ஹையில் வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஸோ இது நல்லா விசில் வந்து இறக்கியாச்சு. ப்ரெஷர் இறங்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அந்த கப்பாலே 1.25 கப் கிட்டக்க வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு கப் தண்ணி விட்டு கரைய விட்டுருக்கேன். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அது ப்ரெஷர் இறங்கினப்புறம் இந்த பாகு அதில் விட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்புலாம் தாளித்து கொட்டி எல்லாம் பண்ணோன்னா பிரமாதமான பலாப்பழ சக்கரை பொங்கல் ரெடி. கரையட்டும், பார்க்கலாம். இது நல்லா குழச்சலாக இருக்குது. வெல்லம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லம் விட்டேன்னா இந்த அரிசி இது பருப்பு எல்லாமே முழிச்சுக்கும். அதனால் முன்னாடி நல்லா மசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜோராக வரும். இவ்வளோ தண்ணி தேவையாக இருந்தது பற்றியெல்லாம் தண்ணியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்தளவுக்கு விட்டுருணும். வடிகட்டி வெல்லத்தை விட்டுடலாம். அரிசி பருப்பு வெல்லம் தேங்காயும் போட போகிறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதாவது 4 ஸ்பூன் தான் போட்டேன். அதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அடுப்பு மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். நல்ல வாசனையாக இருக்குது இந்த நெய். பசு நெய் நல்ல வாசனையாக இருக்குது. நெய்யும் விட்டுட்டு எல்லாமே சேர்ந்து இது கொதிக்கணும்னு அதுதான். தேங்காய், நெய், வெல்லம், அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா பலாப்பழம் ஆல்ரெடி குழஞ்சுடுத்து. இதுலேயே பலாப்பழம் உருவமே எல்லாமே இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த வெல்லத்தோட பச்சை வாசனையும் போகணும். எல்லாமே சேர்ந்து இது கொதிச்சுதுன்னா உள்ளே எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது அப்படியே மெதுவாக சின்னதாக வச்சு கொதிக்க விடுங்க. 7 to 10 மினிட்ஸே ஆகிடுது. நல்ல கெட்டியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பட் இதை விட கெட்டியாக வேண்டாம். இதுதான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இறக்கி வச்சுக்கலாம். இது மேலே ஸ்லைஸ் பண்ணி போடலாமா அப்படின்னு கேட்டேன்னா அப் டு யூ. பட் இது அதோட நல்லா வெந்ததுனா தான் இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பாதாம், முந்திரி இல்லை திராட்சை பழம் இது ஏன்னா இதில் பலாப்பழம் இருக்குங்கிறதுனால நான் திராட்சை பழம் போடல. இந்த டிஃப்ரெண்ட்டான சக்கரை பொங்கல், பலாப்பழ சக்கரை பொங்கல் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். 18ஆம் பேருக்கு கலந்த சாத்துக்கு ஒரு ஸ்வீட் பண்ணணும் இல்லையா, இது பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் தண்ணி சுட வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. ஒரு 6 மிளகா வத்தல் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் இதை தவிர ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு வேறு போடுறதுனால எனக்கு 6 மிளகா வத்தல் போடும். தண்ணி நல்லா சுட்டதும் கொஞ்சம் நல்லா சுரீன சுட்டதும் இந்த புளியும் இந்த மிளகா வத்தலையும் தண்ணியில் ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சில இது வந்து பொடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணி எடுத்துட்டு அதே மிக்சியில் இதை போட்டு அரைச்சிட்டு அடுத்த ஒரு இதில் கடாயில் நல்லெண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாத்தையும் வறுத்து இந்த பேஸ்ட் அப்படியே கொட்டி கலர்னோன்னா 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். புளிக்காய்ச்சல் சாத்தை போட்டு கலந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அதனால தான் வெந்நீர் வைக்கிறேன் நான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன். இது வெந்நீர் வச்சு சுடுறதுக்கு வந்து ஒரு வெந்நீர்லாம் ரெடியாக எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன்னா ஆட்லேயே இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் கையில் கூட டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த புளி சாத்தை எடுத்துன்னு போகலாம். நல்லாவே இருக்கும். இது இந்த அளவுக்கு சூடு இருக்கிறது போதும். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு. ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தனியா போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கொஞ்சம் இந்த வெந்தயத்தோட கலர் மாறட்டும், இந்த எள்ளும் படப்படன்னு வெடிக்கட்டும், அவ்வளோதான்.
பார்த்தேல இந்த ஒரு இதுக்கு தேவையான அளவு தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இந்த புளி காய்ச்சல் வந்து எத்தனை பேருக்கு இதாக இருக்குன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் நல்லா ஒரு ரைஸ் குக்கர் கப்பால் 1.5 கப் கிட்ட சாதம் வடித்து கலந்து எல்லாம் சரியாக இருக்கும். இது அப்படியே இருந்தாலும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் மிஞ்சி போயிடுத்துக்கு புளி காய்ச்சல்னால் அப்புறமா எடுத்து வச்சுன்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டு இதையும் அரைச்சிட்டு இந்த புளி ஊற வச்சுருக்கேன் தெரியல இதையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். நம்ம இந்த புளியும் மிளகாவத்தலும் ஊற வச்சோம் இல்லையா, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த ட்ரையாக பொடி பண்ணி இதையும் எடுத்துன்னு வந்தாச்சு. சாதம் நல்லா ஒரு 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். இது முதல்ல இதில் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் விடுறேன். 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். நிலக்கடலை அதே மாதிரி உங்களோட ஆப்ஷனல் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கலை, கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது போட்டேன்னா நிலக்கடலை பச்சைக்கடலை அதனால் வறுப்படும். அது கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாமே டீஸ்பூனில் தான் போடுறேன். நான் 3/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் கிட்டக்க பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து இது ரெடி ஆகிடுத்து. இந்த பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே போட்டுடலாம். இதில் ஒரு 2 மினிட்ஸ் இதை கலக்கலாம். புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இந்த பொடியும் நம்ம இதில் போட்டுடலாம். ஜஸ்ட் நம்மளோட இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே வாசனையும் நல்ல கமன்னு ஜோராக இருக்குது. இது இப்போ நம்ம சாதத்தில் போட்டு அப்படியே கலந்துட வேண்டியதான். எப்பயுமே சாதம் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ஸ்பூன் பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது கேட்டால் சரியாக இருக்கும் அளவு. ஸோ ஹார்ட்லி ஒரு 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுது. சாதம் ரெடி ஆனதுனால 15 நிமிஷத்துக்குள்ளே இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் சாதம் ரெடி. மாங்காய் தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இது வந்து முதல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிறது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடலாம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை போடுவோம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா போடுங்க. பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் கிட்ட போடுங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா மாங்காய் திருவல். இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு 500 கிராம்ஸ் கிட்ட இருக்கிற மாங்காய் ஒன்றேன்னு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு கேரட் திருகலில் திருகி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வர சீசனில் வந்து மாங்காய்லாம் புளிப்பு இல்லாமல் நல்லா அந்த கிளிமுக்கு மாங்காயில் அவ்வளோ புளிப்பு இருக்காது. அது வந்து சாதத்துக்கு சாதம் வந்து ரொம்ப புளிப்பு மாங்காயில் பண்ணினோன்னா புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் புளிப்பு இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுறேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு வெடிக்க மாட்டேன், சாதம் அப்படியே தான் வெடிச்சிருக்கேன் பச்சரிசி. ஸோ இது சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். இதில் 1 கப் தேங்காயும் போடுறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது யூஸ்வலி தேங்காய் சாதம்னா நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுவோம். எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு தான் நல்லெண்ணெய் விடுவோம், மாங்காய் சாதத்துக்கு தான் நல்லெண்ணெய் விடுவோம். இதில் மாங்காயும் தேங்காயும் கலந்துருக்கிறதுனால இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு பண்ணுறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க நல்லா. இந்த சாத்துக்கு நம்ம மஞ்சள் பொடி போடணும்னு அவசியம் இல்லை. இது இப்படி தான் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுறலாம் போட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுக்கோங்க. அடுப்பு எரிஞ்சுட்டே தான் இருக்குது. அப்படியே தான் கலக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அதில் இதாகிடும். அது அடுப்பு அனுப்பிச்சுடலாம். சூறான மாங்காய் தேங்காய் சாதம் ரெடி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் புளிப்போடையும் தேங்காயோட இதுவும் பிடிச்ச வாளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 18ஆம் பேர் அட்வான்ஸ் 18ஆம் பேர் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.